அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிவிகே கட்சியோட நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரீசெண்டாக என்னென்னலாம் நம்ம தலைவர் விஜய் அவர்கள் மேலே என்னென்ன பழிகள், என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்க முடியுமோ இந்த பாலிடிக்ஸில் இருக்கிறவனுங்க, இந்த முக்கியமாக இந்த மீடியா என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணானுங்க. அண்ட் ஓகே, அதை ஒரு பக்கம் விடுவோம். அண்டு அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி மனுஷன் மறுபடியும் எந்திரிச்சு நின்றுருக்காரு பாருங்க. அந்த ஃபேஸில் அந்த பவர், அந்த ஸ்மைலை பார்த்த உடனே தான் நமக்கு மனசு கொஞ்சம் லைட்டாக நிம்மதியாக இருந்ததுங்க. ஆனால் அந்த மனுஷன் உண்மையிலுமே அந்த சிரிப்பை அவர் உள்ளத்துலேருந்து வரலைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம மறுபடியும் எமோஷனலாகி மக்கள் மனசை நம்ம கலங்கடிச்சிருவோமோ அப்படிங்கிறதுக்காக அந்த மனுஷன் சிரிச்சாருங்க. இவரை போய் எப்படி உங்களால் பேரை இப்படி கலங்கடிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. சரி, ரைட், விடுவோம். அவரோட ஸ்பீச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருங்கிறத அந்த ஸ்பீச்சில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அண்ட் முதல்ல அவரோட ஸ்பீச்சை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நிறைய விஷயங்களை நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் பேசுவோம். சோழ தேசமே வெற்றி வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். இனி அடுத்த சில நிமிடங்கள் அனல் பறக்கும். உலக தமிழர்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒரே பேர் ஒலிக்கும். இதோ சோழ மண்ணில் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவரே, தர்மத்தாயின் தவ புதல்வரே, வருக வருக வருக. நன்றி நன்றி நன்றி. நான் போன மீட்டிங்கில் வேலூரில் பேசும்போது சொல்லியிருந்தேன், தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே பிரதிநிதியாக, உண்மையான ஒரு பிரதிநிதியாக நாம் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் அப்படி நான் சொன்னேன். அப்புறம் அந்த தேர்தல் பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு வர்சஸ் ஸ்டாலின் சார், அதாவது விஜய் வர்சஸ் ஸ்டாலின் சார், அதையும் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தேன். இது தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல், இதை ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உடனே விஜய் பாஜகவுக்காக பேசுகிறாரு அப்படின்லாம் திருச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரெகுலராக ஒன்று பண்ணுவாங்கல்ல, நம்மளுடைய சிறுபான்மை சகோதரர்களை பயமுறுத்தி ஒரு ஏமாத்து வேலை ஒன்று செய்வாங்கல்ல, அது இனிமேல் அவங்களால தொடர்ந்து செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் என்ன பேசினாலும் அதை திருச்சி பேசுறது,
அந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் டெல்லின்னு கூவுறதும், அடிக்கிற கொள்ளைக்கு ரைடு வந்துட்டா டெல்லிக்கு வெள்ளை கொடை பிடிக்கிறதும், இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தமிழ்நாட்டை காப்பாற்றுறது திமுக தான், தமிழ்நாட்டை பிழைக்க வைக்கிறது திமுக தான், இதெல்லாமே பண்ணுறது திமுக தான், ஸ்டாலின் சார் தான். இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது பாஸ். சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அதனால் இந்த தமிழ்நாடு இன்னொன்று வேற ஒன்று சொல்கிறாங்க. அது என்னடான்னா, தமிழ்நாட்டு அணி டெல்லி அணியா. கிரிக்கெட்டில் கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணியால் தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது கிரிக்கெட்லேயும் விசிலை போடுறது தமிழ்நாடு தான். சிஎஸ்கே வரப்போற எலெக்ஷன்லையும் விசில போட போறது நம்ம டிவிக்கே தான். தமிழ்நாடு தான் டிவிக்கே தான் தமிழ்நாடு. இந்த அணி அந்த அணி டெல்லி அணி இதெல்லாம் அனைத்தும் உடைஞ்சி நொறுங்கும், டிவிக்கே அடிச்சு நொறுக்கும். எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் நடுவில் வேற யாராலையும் உள்ள நுழையவே முடியாது. இது ஒரு அம்மா பையன் உறவு, அப்பா புள்ள உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தம்பி உறவு. இது சும்மா ஒரு எலெக்ஷனுக்கு வந்த உறவு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது இயற்கையாகவே அமைஞ்ச உறவு. இது எவ்வளோ டீப்பான உறவுன்றது நான் உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மக்களும் இதை உணர்ந்து இருக்கிறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, மற்றவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனால் எனக்கும் என்னை நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. And it is not an ordinary emotion. It is a powerful oceanic emotion. இப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய், வெற்றி பேரணியில் தமிழ்நாடு, இதெல்லாமே 100% இந்த எலெக்ஷனில் அது ப்ரூவ் ஆகும். நீங்கள் எல்லாரும் எனக்கு இன்னொரு உறுதிமொழியை ஒன்று கொடுக்கணும். ஊழலற்ற உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? உங்களை தான் கேட்குறேன், நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? இந்த விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க தானே? உண்மையிலே கொடுப்பீங்க தானே? இந்த விஜய நம்புறீங்க தானே? ஒவ்வொரு வீட்லயும் விசில் சத்தம் கேட்கும் தானே? அந்த விசில் சத்தம் ஒவ்வொரு பூத்திலையும் புயலா ஒலிக்கும் தானே? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு டாக்டர் இருக்காருன்னா நாம் எப்போ அவரை பற்றி யோசிப்போம்? இப்போ நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவரை யோசிப்போம், அவர் ஞாபகம் வரும். அது மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு வக்கீலை தேடிப்போம், அவர் ஞாபகத்துக்கு வருவார். இது மனித இயல்பு. அந்தந்த பிரச்சனை வரும்போது நம்ம அவங்கவுங்கள தேடி போவோம். ஆனால்
ஆன் அ டெய்லி பேசிஸ். நம்ம சும்மா சாப்பிடும் போது கூட நம்மளை அறியாமல் ஒருத்தவங்களை பற்றி நினைப்போம், நம்மளை அறியாமல் அவங்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அந்த மதிப்பிற்குரிய அந்த மனிதர்கள் வேற யாரும் இல்லை, விவசாயி விவசாயி விவசாயி. அவங்க பார்க்கறதுக்கு வேணா சாதாரணமாக இருப்பாங்க, ஆனால் அவங்க சாதாரணமான மனிதர்கள்லாம் கிடையாது. இந்த உலகத்தையும் மனிதர்களையும் படைச்சது கடவுள்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த கடவுளுக்கே படையல் போடுற உயர்ந்த மனிதர்கள் தான் நம்ம விவசாயிகள். இந்த பூமியில் உயிர் இருக்குது, இந்த பூமியில் பூ பூக்கும், காய் காய்க்கும், பூத்து குலுங்கும்னு இந்த பூமியை அழகாக காட்டி இந்த பூமியை சாமி ஆக்கிறதுல இயற்கையோட சேர்ந்து நம்ம விவசாயிகளுக்கும் ஒரு முக்கிய பங்கு ஒன்று இருக்குது. அதனால் நான் ஏதோ ஓவராக ஏதோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு விவசாயத்தை பற்றி டீட்டெயில்டாக தெரியாது தான், நான் ஒத்துக்கிறேன். அதனால் மற்றவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்கள் காதில் டால்டா ஊத்தலாம் நான் வரல. எனக்கு விவசாயத்தை பற்றி டீட்டெயில்டாக தெரியலனா கூட அவங்க படுற கஷ்டங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய முதல் அரசியல் பயணம் தொடங்கினதே அந்த பரந்தூர் விஷயத்தை கையில் எடுத்து தான். அதனால் நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் தீர்க்க வேண்டிய முக்கியமான பிரச்சனைகளில் நம்மளுடைய விவசாய பிரச்சனைகளும் ஒன்று. முதல்வர் அவர்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அது செஞ்சிட்டேன் இது செஞ்சிட்டேன் அப்படின்னு நிறையா பெருமையாக சொல்லிக்கிறீங்களே, ஒரு அடிப்படை ஒரு பிரச்சனையை பற்றி ஒன்று பேசுவோமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐநா சபை ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது கூட தினத்தந்தி நியூஸில் கூட வந்துச்சு. உடனே கூகுள் பண்ணி எதுவும் தேடாதீங்க, உங்கள் ஏஜென்சி வச்சு எதுவும் சர்வே கிருவே எடுக்காதீங்க. எதுக்கு உங்களுக்கு சிரமம்? நானே என்னன்னு சொல்கிறேன். தண்ணீர் திவால் அப்படின்ற அந்த தலைப்பில் தண்ணியே இல்லாமல் திவால் ஆக போகுது அப்படின்ற அந்த கட்டுரை படிக்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப பகீர்னு இருந்தது. இந்தியாவிலேயே அது முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச காலத்திலேயே தண்ணியே இல்லாமல் திவாலாக போகுதான். அதுக்கு காரணம் நிலத்தடி நீரை பாதுகாக்காமல் விட்டது தான் காரணமாக. மண்ணையும் மணலையும் கொள்ளையடிச்சா பின்ன வேற என்ன நடக்கும்? மலைகளை முழுகினா பின்ன வேற என்ன நடக்கும்? கனிம வளங்களை கொள்ளையடிச்சா பின்ன வேற என்ன நடக்கும்? இந்த மணல் கொள்ளையில் ஈடுபட்டவங்களை மேலே நீங்கள் சரியாக நடவடிக்கை எடுக்கலைன்னு அது போதுமானதாக இல்லை அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னிச்சே, மறந்துட்டீங்களா? இந்த மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இதுக்கெல்லாம் காரணம் மணல் மாஃபியா குரூப் தான் மதுரை உயர்நீதிமன்றம் அந்த கிளை சொன்னிச்சு. அதை மறந்துட்டீங்களா? இந்த மணல் மாஃபியா குரூப்புக்கு ஆதரவு அளிக்கிறது யாரு? உங்க திமுக கவர்மெண்ட் தானே. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்களோட டீலிங்ல இருக்கிறது யாரு? நீங்க தானே. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? தண்ணி திவாலாக போகுது, மணல் திவாலாக போகுது, கனிம வளம் திவாலாக போகுது. மொத்தத்தில் உங்க ஆட்சியில தமிழ்நாடு திவாலாக போகுது. கடன் மேலே கடன் வாங்கிட்டு உங்கள் கவர்மெண்ட்டே குப்பராட்சி படுத்துக்குச்சு. உங்ககிட்ட பேசுறதும் ஒன்று தான். சரி, அதை விடுங்க. நம்ம விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைய வச்ச அந்த நெல்லெல்லாம் மழையில் நனைஞ்சி வீணா போச்சே. டெல்டாக்காரன்னு சொல்லிக்கிற நீங்கள் அதை எதாவது கவனிச்சிங்களா? அவங்களுடைய போராட்டம் எதுக்காவது கூட போய் நின்றுக்கிறீங்களா? கூண்டாஸில் மட்டும் போடுவீங்க. இதானே உங்களுடைய அந்த சாதனை. பரந்தூர் பிரச்சனை, உங்களுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன? மேல்மா விஷயத்தில் உங்களோட உண்மையான நிலைப்பாடு என்ன? தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஆறுகளையும் இணைப்போம்,
இந்தியாவிலேயே நாங்கள் தான் அதை பற்றி ஃபஸ்ட்டு யோசித்தோம் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிற இந்த திமுக கவர்மெண்ட் அவங்களுடைய நேக் என்னன்னு சொல்லவா? இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே செய்ய மாட்டாங்க. அந்த ஆட்சி முடிகிற டைமில், அந்த கடைசி 6 மாதம், அந்த 1 வருஷம், அந்த 1.5 வருஷத்தில் அதுக்கான திட்டத்தை கொண்டு வருவாங்க, அதுக்கான அடிக்கலை நாட்டுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும், தோற்றுருவாங்க. கேட்டால் எங்கள் ஆட்சி தான் முடிஞ்சிருச்சே அப்படின்னு நாடகம் ஆடுவாங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். மக்கள் மேலே உங்களுக்கு உண்மையிலே அந்த அக்கறை இருந்துச்சுன்னா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே. அதனால் ஆட்சி முடியும் போது அடிக்கல் நாட்டுறது, ஓட்டுக்காக என்னென்னலாம் பேசுவீங்க. ஆனால் மக்கள் இதெல்லாம் நம்புறதுக்கு அவங்க ஏமாளிங்க நினச்சிங்களா? மக்களே, நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை அந்த 5 வருஷத்துக்குள்ள அதை முடிக்கவும் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்படிலாம் நம்ம பேசினா காவிரி பிரச்சனையில் உன் கருத்து என்ன, முல்லை பெரியார் பிரச்சனையில் உன் கருத்து என்ன, இப்படிலாம் அதெல்லாம் பற்றி உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா, உலக மகா மேதைகளே, ROV, ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்குற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சு தான் வச்சுருக்கிறேன். ஒருத்தன் சைலண்டாக இருக்கான், அமைதியாக இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க. சும்மா கருத்து சொல்லிக்கிட்டு கம்பு சுற்றிக்கிட்டு இருந்தால் எல்லாமே நடந்துருமா? நசன் பேசி அதை கேட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. உருப்படியா ஏதாவது யோசிங்கயான்னு மக்கள் நினைக்கிறத யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு அது நல்லாவே தெரியுது. உரிய இடத்துக்கு போய் சம்பந்தப்பட்டவங்களோட பேசி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும். அடுத்து, நம்மளுடைய கடல் விவசாயிகளான நம்மளுடைய மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளோதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே, தேனே, பொன்மானே, இப்படிலாம் கடிதம் எழுதுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒன்றிய அரசுக்கு அந்த உண்மையான உணர்வுபூர்வமான அந்த அழுத்தத்தை கொடுக்கணும். நம்ம மீனவர்கள் மேலே அவங்க கையே வைக்கக்கூடாது, கையே வைக்க விடக்கூடாது. அவங்களுக்கான அந்த பாதுகாப்பு பக்காவா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒரே அஜெண்டா. மீனவர்களே, அடுத்து நம்மளுடைய ஆட்சி தான். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, உங்களுக்கான பாதுகாப்பு பக்காவா இருக்கும். இப்படி இருக்கும்போது அடுத்ததும் நாங்கள் தான் அப்படின்னு சிஎம் சார் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. இந்த சைனாவில் கிரேட் வால் ஆஃப் சைனா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோடைய நீளத்தை விட பெரிய டாஸ்க் இது. ஆனானப்பட்ட அவங்க அப்பாவாலே முடியல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உரிய இடத்துக்கு போய் சம்மந்தப்பட்டவங்களோட பேசி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ஒரு தெளிவான அரசியல். சும்மா ஆறுதல் சொல்கிறதெல்லாம் தெளிவான அரசியல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஹம்பக் அரசியல். அரசியலுக்கு வந்துட்டால் கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் அரசியல் கிடையாது. உண்மையிலே மக்களுக்கான அந்த உழைப்பு இருக்கணும். அதனால தான் நாம் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். இது எதிரிங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நம்மளை சுற்றி அத்தனை சதிகள். அதில் முக்கியமான சதி என்ன தெரியுமா? இதை பாரு, ஒன்று நீ இல்லைனா நான் இல்லைனா நீ இல்லைனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு டீலிங் தான் முக்கியம்.
மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம். ஆனால் அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி மேல பழி மேல பழி போட்டு நானும் தடுத்துடுறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர் ஓவர். இல்லைங்க, உண்மையிலேயே சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே இப்படி தான் இருக்கு அவங்க டீலிங்லாம். இப்படி பழி மேலே பழி போட்டு கரூரில் ஆரம்பித்து நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும். ஆனால் அந்த ரிலீஸ் பிரச்சனையில் நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமாக நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி மொழிகி பட்டும் படாமல் குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி நம்ம வெளிப்படையாக பேசுறதுனால சிஎம் சாரோட மனநிலை இப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? ஏற்கனவே கட்சிக்காரங்க தொல்லை தாங்க முடியல, தூங்க விட மாட்டேறாங்க. இந்த விஜயும் வந்து தூங்க விட மாட்டான். நம்ம பாட்டுக்கு ஹைவேல சைக்கிளில் சோலாவா போலான்னு நினைச்சோம். இவன் நாடானா மக்கள் சக்தியோட வந்துட்டு இருக்கான். இவன் தான் கேள்வி கேட்கறான்னு பார்த்தா மக்களையும் கேள்வி கேட்க வைக்கிறான். 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம், 5000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தலான்னு பார்த்தா அதையும் கேள்வி கேட்க வைக்கிறான். விசில் சத்தம் வேற விண்ண முட்டுது. கூட்டணி கட்சிகள் தொல்லை வேற தாங்க முடியல. இவன் பண்ற பிரச்சாரத்தையாத்து முடக்கலான்னு பார்த்தா அப்பவும் மக்கள் அவன் பின்னாடி தான் நிற்கிறாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத ஒரு மனநிலையில் இருப்பாரு. ஆனா சார், நீங்க இந்த விஜயம் முடக்கலாம், ஆனா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயையும் உங்களால முடக்கவே முடியாது. அவங்களாம் ஆல்ரெடி பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். வீட்லயே குடும்பமா இறங்குவாங்க பாருங்க பிரச்சாரத்துக்கு. அப்ப உங்களால மட்டும் இல்ல, எந்த யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம டவுன் சவுத்தில் ஒரு ஊரில் உங்கள் அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? மக்களோட பணத்தில் யாருக்கு புகழ் பாட பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊராம் வீட்டு நெய்யில் உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில் உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். மக்களோட ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனைக்குன்னு கேட்டா நிதி சுமைன்னு சொல்றீங்க. செலை வைக்கிறதுக்கு மட்டும் எங்கிருந்து சார் காசு வருது? முதல்ல மக்களுக்கு அந்த சோறுக்கு வழி பாருங்க சார். செலை வைக்கிறத பத்திலாம் அப்புறமா யோசிக்கலாம். கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபா தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? கரும்புக்கு ஆதார விலையா 4000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ரொம்ப நாள் கல்யாணமே ஆகாம இருக்கிற பெண்களுக்கு அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களே, என்னாச்சு? இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். இதோட ஹைலைட் ஒன்று இருக்கு. மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம். ஆகா 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 ஆகா, எவ்வளோ பெரிய ஒரு மோசடி இது!
இது கேட்டால் நாங்கள் தான் முன்மாதிரி ஆட்சின்னு சொல்லுவாங்க. மோசடி ஆட்சி. மோசமானவங்களே முக்கியமானவங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி மோசடி ஆட்சியிலே முக்கியமான ஆட்சி இந்த திமுக ஆட்சி. மக்களே, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த விஜய் நம்புறீங்களா? ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? இந்த சத்தத்துக்கு அர்த்தம் தெரியுமா சார்? ஸ்டாலின் தொடரட்டும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தீய சக்தி திமுக ஆட்சி மறையட்டும், தூய சக்தி டிவிகே ஆட்சி வரட்டும். நானும் உதிக்கட்டும்னு சொல்லாம்னு நினைச்சேன், பார்த்தா அதை வேற திருச்சி பேச ஆரம்பிச்சிருவாங்க. திருநெல்வேலியில், நாங்குநேரியில் இப்போ ரீசெண்டாக ஒரே லைனில் சொல்லணும்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு, அதையே சொல்கிறேன். ஸ்டாலின் தொடரட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும். இதுதான் அந்த பிரச்சனைக்கு ஒரே லைன். மக்களே, காஞ்சிபுரத்தில், வேலூரில் எல்லாம் நம்மளோட விஷனை பற்றி சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் சில விஷன்ஸை சொல்லணும். இது மற்றவங்க மாதிரி தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி ஏமாத்துறது கிடையாது. நம்மளை நம்புகிற மக்களுக்கு நம்பிக்கை தர்றது. நம்ம ஆட்சிக்கு வந்ததும் இதெல்லாம் செய்ய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறது. டெல்டா விவசாயிகள் சமீபத்தில் கூட உரத்தட்டுப்பாட்டை சந்திச்சிங்கல்ல. சில பேர் உரத்தை பதுக்கி வச்சு அதிக விலைக்கு விற்றதா நியூஸ்லாம் கூட வந்துச்சு. நம்ம டிவிக்கு ஆட்சி வந்ததும் உரத்தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்குவோம். 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர் கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி ஃபிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுவோம். 2 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் மற்றும் நிலமற்றவர்கள் குடும்பத்தில் யாரும் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியராக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் குழந்தைகளின் பொறியியல் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி முதல் அனைத்து வகை படிப்புகளுக்குமான முழு செலவையும் அரசே ஏற்கும். விவசாயிகளின் விருப்பத்திற்கு எதிராக எந்த திட்டமாக இருந்தாலும், ஒன்றிய அரசின் நெருக்கடியே இருந்தாலும், அந்த திட்டத்தை உங்களுடைய டிவிகே ஆட்சி முழுமையாக நிராகரிக்கும். எப்போதும் விவசாயிகளின் பக்கமே நம் ஆட்சி நிற்கும். கொள்முதல் நிலையங்களில் முறையாக நெல் மூட்டைகள் பாதுகாக்கப்படும். நெல் முளைத்து வீணாவதை பார்த்து கொண்டு நமது அரசு சும்மா இருக்காது. போதுமான கொள்முதல் நிலைய வசதிகள் ஏற்படுத்தப்படும். அதே போல கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கோ மூட்டை ஏற்றி இறக்கவோ 1 பைசா கமிஷன் வாங்காமல் பார்த்து கொள்ளப்படும். அப்படி கமிஷன் வாங்குவது யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஐநூறு ரேஷன் கார்டுகளுக்கு 1 ரேஷன் கடை என்ற வரையறை நிர்ணயிக்கப்படும். கிராமங்களிலும் எடையாளர் நியமிக்கப்படுவார். பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். ரேஷன் கடைகளில் அரிசி தவிர அனைத்து பொருள்களும் பாக்கெட் செய்து விநியோகிக்கப்படும். மீனவர்களுக்கு ஒன்றிய அரசு சட்டப்படியான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும்.
அதற்கான உண்மையான உணர்வுபூர்வமான அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு, நமது டிவிக்கு அரசு கொடுக்கும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கல்வி, மருத்துவம், ரேஷன், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இது மாதிரி அடிப்படை விஷயங்களுக்காகத்தான் நம்ம அரசு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கும். எனக்கு நம்மளோட குழந்தைகள், நம்ம பெண்கள், நம்ம இளைஞர்கள் லைஃபுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அரசு வேலை வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் தனியார் வேலை வாய்ப்புகளுக்கான வழியையும் உத்தரவாதத்தையும் உருவாக்கணும். அப்படி நாம் உருவாக்கிட்டாலே அவங்களுக்கான ரூட்டை நம்ம இளைஞர்கள் அவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க. இத்தனை கோடி அத்தனை கோடி ஒப்பந்தம்னு சொல்லி விளம்பரம் மட்டும் செய்யாமல் உண்மையான ஒப்பந்தம் போட்டு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அதை செயல்படுத்தினாலே போதும், எல்லாம் தன்னாலே நடக்கும். இங்கே என்னனையும் சொல்ல நினைக்கிறேன், இங்கே அடுத்து நாங்கள் தான் நெஞ்சை நிமித்திரி கூவுற யாராச்சும் நாங்கள் ஊழலே செய்யாதவங்கன்னோ ஊழல் செய்யவே மாட்டோம்னோ நெஞ்சை தொட்டு மனசாட்சியோட சொல்ல முடியுமா? ஆனால் நாம் இன்னைக்கு இல்லை, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஓப்பனா தில்லா கட்ஸா சொல்லுவோம், ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க உண்மையா ட்ரை பண்ணாலே போதும், எல்லாம் தன்னாலே நல்லா நடக்கும். எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைங்களேன். எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான், யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம், எங்க வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம், இது நிஜம். தேங்க்யூ. என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சை மக்களே, என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, வேலூர்ல இதை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. உங்களுக்காக இங்க நான் சொல்றேன், உங்களோட நான் இருக்கேன், நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வெற்றி தலைவர் அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்க தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் விஜய் சரவணன் அவர்கள் வருகிறார். நெற்கதிரை, வெற்றி கழக கொடி சுற்றிய நெற்கதிரை உயர்த்து பிடிக்கிறார்கள். அந்த கதிர் போல வளரட்டும் கழகம். சோளத்தில் செய்த வெற்றி மாலை விவசாய மண்ணை வணங்கி வெற்றி தலைவர் உங்கள் முன்னால் உயர்த்தி பிடிக்கிறார். அவரை தொடர்ந்து சர்வ மத அடையாளம் மும்மதங்களும் சேர்ந்த கோலை உயர்த்தி பிடிக்கிறார். நிசாம் அலி வழங்குகிறார். அவரை தொடர்ந்து மதன் அவர்கள் வழங்கக்கூடிய வெற்றி கப்பல் அவரை தொடர்ந்து ரமேஷ் அவர்கள் நெற்கதிரை, பச்சை நெற்கதிரை பச்சை ஆடை சுற்றி இந்த பச்சை தமிழனுக்கு வழங்குகிறார். அடுத்து வெற்றி தலைவருக்கு அண்ணன் பிரபாகரன் வெற்றி செங்கோலை வழங்குகிறார்.
வினோத் ரவி அவர்கள் வாய்மையே வெல்லும் ஒரு சிங்கத்தின் கையில் சிங்கத்தையே தருகிறார். அசாருதீன் அவர்கள் தளபதி திருவுருவம் பொதித்த தளபதி உருவம் பதித்த செங்கோலை தருகிறார். அவரோட ஸ்பீச் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தது அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா போன மீட்டிங்கில் என்னென்ன பேசினாரோ அது எல்லாத்தையுமே வந்து கொஸ்டின்ஸை மறுபடியும் வந்து ரீக்வெஸ்டின் வந்து பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் ஜனநாயகனை பற்றியும் பேசியிருந்தார். அண்ட் அதுக்கு ஆதரவாக இருந்த அப்புறம் குரல் கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்ட்டு வந்து சொன்னார். முக்கியமாக ஸ்டாலின் சாருக்கும் சேர்த்து தான் வந்து நன்றி சொன்னார். அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் இந்த தடவையும் மறுபடியும் வந்து எழுப்பினார். அண்ட் ரீசெண்ட் டேஸில் நிறையா ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அதை பற்றியும் வந்து சொன்னார். அண்ட் அந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்தது. எனக்கும் என் மக்களுக்கு நடுவில் வேறு யாராலையும் வர முடியாது அப்படின்ட்டு லென்த்தாக அப்படியே வந்து ஒன்று பேசினார் பாருங்க. எப்பா இப்போ ரீசெண்டாக இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி இன்றைக்கி அவனுங்களே மாட்டிட்டு முழிக்கிறானுங்க பார்த்தீங்களா, அவனுங்களுக்கெல்லாம் சரியான ஒரு பதிலடியாக வந்து அந்த அந்த வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இருந்தது. இது வந்து எலெக்ஷனுக்காக வந்த ஒரு கூட்டம் கிடையாது. தாண்டி இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி எமோஷன், இட் இஸ் அ பவர்ஃபுல் ஓஷானிக் எமோஷன் அப்படிங்கிறத வந்து சொன்னார். அவர் சொன்னது உண்மைதாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஜய் பார்த்திங்கன்னா வந்து இருக்காங்க, ஒவ்வொரு விஜயும் பார்த்திங்கன்னா வந்து இருக்காங்க. நான்லாம் உண்மையிலுமே ஒரு மாதிரி ஆகிட்டேன் இந்த ரீசெண்ட் டேஸில் நடந்த அந்த விஷயத்தையெல்லாம் பார்த்து. ஆனால் பெண்கள் மத்தியில் அந்த சப்போர்ட்டு பாருங்கள், எல்லா பக்கமும் அந்த சப்போர்ட் வந்து கிடைக்கும் பொழுது அதை பற்றியெல்லாம் பார்க்கும் பொழுது மனசு அப்படியே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்ததுங்க. எந்த மாதிரி ஒரு சப்போர்ட், எந்த மாதிரி ஒரு மனசில் ஒரு இடத்துல போய் அவர் உட்காந்துருக்காருன்னு பாருங்களேன். இப்போ ஏற்பட்ட மனுஷனை நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க? நான் ஒன்று கேட்குறேன், இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் பரப்பினவங்களுக்கு நான் ஒன்று கேட்குறேன், நீ ஒழுங்கா? உங்களை தான் கேட்குறேன், நீங்கள் ஒழுங்கா இல்லை உன் பையன் ஒழுங்கா இல்லை உங்கள் அப்பா வந்து ஒழுங்கா? நான் கேட்குறேன். உங்களை பற்றியெல்லாம் வந்து எடுத்து வெளியில் நீங்கள் பண்ணதெல்லாத்தையும் எடுத்து வெளியில் விட்டாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான். அண்ட் நான் சொன்னாலும் சொல்லினாலும் ரிச்சுவல் வாரியர்ஸ் இந்த ரீசெண்டாக இந்த 1 வீக்கில் என்ன எல்லாத்தையும் எடுத்து விட முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க? கரூர் இன்சிடெண்ட்டில் இந்த மாதிரிலாம் பழி போட்டு அவரை முடக்கிடலான்னு பார்த்தீங்க, முடியலை. அண்ட் பாதிக்கப்பட்ட மக்களே வந்து அவருக்கு எதிராக வந்து வரலை, அவங்களுமே சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜனநாயகன் படம் அண்ட் அதுக்கப்புறம் இந்த சிபிஐ இதுக்கெலாம் போனார், அதில் போய் எதாவது பண்ணி பார்த்துடலான்னு பார்த்தீங்க, அதுவும் முடியலை. அதுக்கப்புறம் இந்த எஸ்ஓபிஸ் வச்சு ஏதாச்சும் பண்ணிடலான்னு பார்த்தீங்க, அதுவும் உங்களால் முடியல. கடைசியில் எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க? அவர் ஃபேமிலிக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க. இல்லை, அடுத்தவங்களோட பெட்ரூமை எட்டி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கீழ்த்தரமான புத்தி இருக்குது அப்படின்னா நீங்களாம் என்னையா அரசியல்வாதி? நான் கேட்குறேன். நீங்கள் ஒழுங்கா? அதை நான் கேட்குறேன் பாருங்கள். நீங்கள் ஒழுங்கா? உன் பையன் ஒழுங்கா இல்லை உங்கள் அப்பா ஒழுங்கா அவரை பற்றி பேசுகிறதுக்கு? ஒழுங்காக இருந்துட்டு பேசுங்கய்யா. நீங்களே ஒழுங்கு இல்லை, சரிங்களா? பேசக்கூடாதுன்னு பார்த்துட்ருக்கோம். இன்னும் தரக்குறைவாக இன்னும் எவ்வளோ வேணாலும் பேச முடியும், ஆனால் அதெல்லாம் மாட்டோம். ஏன்னா எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் அப்படி எங்களை வழி நடத்தலை. அவரும் அந்த மாதிரியான ஒரு அரசியலை, நீங்கள் பண்ணுற அரசியலை அவர் கையில் எடுக்கலை. அவருமே அதை பதிவு பண்ணியிருக்காரு. எனக்கும் நல்லா பேச தெரியும், எனக்கும் கெட்ட வார்த்தையெல்லாம் நல்லா தெரியும், ஆனால் நான் பேசுவேன்.
ஆனால் அதுக்கெலாம் நான் இங்கே வரல, அந்த மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கு வரல. அப்படி பண்ணால் உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதே தான் நானும் சொல்கிறேன். என்ன மாதிரியான ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள்லாம்? இதில் வந்து அடுத்த டைமும் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்ட்டு வெக்கமாக இல்லை கேட்குறேன். கடைசி நேரத்தில் வந்துட்டு 5,000 எடுத்து கொடுக்குறது என்ன, லேப்டாப் கொடுக்கறது என்ன, கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா? நியூஸ் சேனல்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கிறேன், ஒன்று கேட்குறேன். நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பரப்புனீங்களே, அதே நாளில் டிஎம்கேல இருந்த ஒருத்தர் வந்து 2 வயசு ஒரு பெண் குழந்தைய வந்து கற்பழித்து கொண்டிருக்காங்க. இதை எந்த ஒரு நியூஸ் சேனலும் கவர் பண்ணல. ஏன் பண்ணல? ஃபாரினில் இருக்கிற ஒரு நியூஸ் சேனல் எடுத்து இதெல்லாம் போடுறாங்க. இது பெரிய விஷயமா, அது பெரிய விஷயமா நான் கேட்குறேன். அப்போது இங்கே இருக்கிற எல்லா ஊடகங்களும் திமுகவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லை? சரிப்பா தம்பி, நீ ஏன்ப்பா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்ட்டு பார்க்குற நீங்கள் கேட்பீங்க, பண்ணியிருக்கலாம்ல, அண்டு உங்கள் அண்ணனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறீல்ல, அப்போவே இதுக்கு தனியாக வீடியோ பண்ணியிருக்கலாம்னு கேட்பீங்க. நெவர். அந்த வேலையெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். என்ன தான் நான் வந்து அவரோட ரசிகனாக இருந்து இன்றைக்கி தொண்டனாக மாறினாலும் அவரோட ஃபேமிலி விஷயத்தை பற்றி நான் எங்கேயும் பேச போகிறதும் கிடையாது. எனக்கு அதுக்கு ரைட்ஸும் கிடையாது, பேசவும் என்னால் முடியாது, அதுக்கு எனக்கு ரைட்ஸும் இல்லை. ஏன்னா அது அவரோட பர்சனல் லைஃப், பர்சனல் விஷயங்கள். அதை பற்றியெல்லாம் ஆஸ் அ ஃபேனாக இருந்து இன்றைக்கி தொண்டனாக இருந்தால் எனக்கும் அது பொருந்தும். அது பேசக்கூடாதுங்கிறது எனக்கும் அது பொருந்தும். ஏன்னா அதோட பர்சனல் லைஃப். அதை பற்றி இங்கே பேசுகிறதுக்கு எவனுக்கு உரிமை இல்லை. தெரிஞ்சே தான் கேட்குறேன், நீங்கள்லாம் அரசியல்வாதி தானா இல்லை வேறு எதாவது வாயில் நல்லா வந்துடப்போகுது? இப்போ தான் எனக்கெல்லாம் புரியுது எம்ஜிஆர் அவர்களெல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு, காமராஜர் அவர்களெல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்கன்ட்டு இப்போ தான் எனக்கு புரியுது. சொல்கிறாங்க மூத்த அரசியல்வாதிகள் அவங்க சில பேர்லாம் வந்து பேசும்போது தான் தெரியுது. அவங்களும் சொல்கிறாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. காமராஜர் அவர்களை பற்றிலாம் ரொம்ப கீழ்த்தனமாலாம் பேசினாங்க. எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் இந்த மாதிரிலாம் நடந்தது. என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்தந்த அளவுக்குலாம் இந்த திமுக காரணங்க பண்ணானுங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஒரு செகண்ட் மாதிரி ஆகுது. நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன பண்ணாலும் மக்கள்கிட்ட இருந்து இந்த சப்போர்ட்டை மட்டும் எடுக்கவே முடியாது உங்களால். அதுதான் சிரிக்கிறதா இல்லை ரொம்ப கோவப்படுறதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் உங்களோட இதுக்காக அவரோட மனசு, அவரோட வாழ்க்கை, அவரோட நிம்மதி எல்லாத்தையும் கெடுக்கிறீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் நினைக்கும் பொழுது கோவம் அப்படி வருது. இந்த கோவத்தெல்லாம் கொண்டு போய் எங்கே காட்டணும்னு தெரியுமா? எங்கே காட்ட போகிறேன்னு தெரியுங்களா? ஓட்டு போடுற அன்னைக்கு காட்டுவோம் பாருங்கள். குடும்பமாக போய் எல்லாரும் ஓட்டு போட தான் போகிறோம். நானும் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு தாங்க நினைப்பேன். ஆனால் பேச வைக்கிறீங்க. எனக்கு அங்கங்கே கொஞ்சம் நிறுத்தி பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஏதாவது வார்த்தை வந்துருமோ அப்படின்ட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிட்டு பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்மளும் வந்து இந்த மாதிரி அப்போ அவங்கள மாதிரி நம்மளும் பேசிட்டா நமக்கு அவங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? நம்ம ஒரு பேட் எக்ஸாம்பிளாக மாறிடக்கூடாது பாருங்கள். அதுக்காகவே கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. எங்கே தெரியாதனமாக ஏதோ ஒரு வார்த்தை வந்துருமோ அப்படின்னு நினச்சும் கூட பார்க்கலங்க. இந்த மாதிரிலாம் வந்து நியூஸ் சேனல்லாம் பார்க்குறேங்க, லைனாக ஆர்டிக்கல் பை ஆர்டிக்கலாக என்னென்னமோ எடுத்து போடுறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு அவங்களுக்கும் தெரியல, எடுத்து போடுறாங்க. எப்படிங்க மனசு வருது கேட்குறேன். இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸுக்கெலாம் வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் இருந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பை எடுத்து இந்த மாதிரிலாம் வெளியில் விட்டால் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நான் வந்து அந்த ரிப்போர்ட்டர்ஸையோ இவங்கள எல்லாத்தையும் நான் குறை சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவனைத்தான் நான் சொல்கிறேன். பாவம், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க வேலை செய்கிறவங்க தானே, அவங்க சொல்கிறத கேட்டு தானே ஆகணும். கொஞ்சமாக இது மனிதாபிமானம் இல்லை. நான் அதுதான் கேட்டேன் பாருங்கள், தெரிஞ்சே தான் கேட்டேன். நீங்கள்லாம் அரசியல் பண்ணுறீங்களா, வேறு எதாவது பண்ணுறீங்களா நான் கேட்டேன் பாருங்கள். அவங்களோட இது இல்லாமல், பெர்மிஷன் இல்லாமலாம் இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. மக்களே தெளிவாக இருங்க. நம்ம அண்ணனை வந்து
அவர் கேட்டார் பாருங்க ஒரு இடத்துல, எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டிங்களான்னு. ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க மனசு. அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம நம்ம எங்கெங்க போக போகிறோம்? வேறு யாருக்குங்க வாய்ப்பு கொடுக்க போகிறோம்? அவருக்கு தாங்க கொடுப்போம். எமோஷ்னலாக தான் இருக்குது இல்லையா? விஜயாக இருக்கிறதும் கஷ்டம், விஜய் ஃபேன்ஸாக இருக்கிறது அதை விட கஷ்டம். இன்றைக்கி ஃபேன்ஸ் இல்லை, இன்றைக்கி நம்ம தொண்டன் இல்லையா? அதை நான் சொல்ல கூடிய சீக்கிரத்தில் எலெக்ஷன் வரப்போகுது, நம்ம அதுக்கான வேலையை பார்ப்போம். எல்லா கோபத்தையுங்க சரிங்களா, நானே சொல்லியிருக்கேன், ரொம்பலாம் வந்து மீடியாவில் பேசாதீங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். நானே வந்து இன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி பேசுகிற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தா அந்த கோபம்லாம் நியாயமானது தான் அப்படின்ட்டும் வந்து எனக்கு தோணுது. நம்ம எல்லாத்துக்காக தானுங்க அந்த மனுஷன் வந்தார், எனக்கும் தான் உங்களுக்காகவும் தான். அப்போ அவருக்காக குரல் கொடுக்கலைன்னா அப்புறம் நம்மளாம் எதுக்குங்க? முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், அதை மறந்துருப்பேன் நேற்றுக்கு. ஸோ தலைவர் அவர்களோட விஷன்ஸ் பார்த்திங்கன்னா கடந்த 2 மீட்டிங்லேயுமே அவர் வந்து பேசியிருந்தார். அதோட கண்டினியூஷனாக இந்த இடத்துலையும் அவர் வந்து சொல்லியிருந்தார். அதை பற்றி நம்ம வந்து இப்போ பேசுவோம். விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா உதிரி தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வோம் அப்படின்ட்டு வந்து சொன்னார். 5 ஏக்கர் உள்ள விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா வந்து அவங்க வாங்கின அந்த கடன்களை எல்லாத்தையுமே ரத்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு மேலே ஏக்கர் உள்ள விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா 50% ரத்து செய்வோம் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. அதாவது கடனை வந்து நான் சொல்கிறேன், 2 ஏக்கர் அதுக்கப்புறம் நிலமே இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து முக்கியமாக யாரும் வந்து மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசு ஊழியராக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைகளுக்கு முக்கியமாக கல்விக்கு வேணுங்கிற எல்லா வசதிகளையும் செஞ்சு தருவோம் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. 500 ரேஷன் கார்டுக்கு ஒரு ரேஷன் கடை அப்படின்ட்டு வந்து சொன்னார். உண்மையிலுமே அதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயங்கள், இல்லாத விஷயங்கள் இப்போது நம்ம சுட்டு வட்டாரத்தில் ரொம்பவே கம்மியாக இருக்குதுல்ல, அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னு கேட்கும் பொழுது வரவேற்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. கிராமங்களில் பார்த்திங்கன்னா இடையாளர், அவங்க வந்து பெண்களுக்கு பெண் இடையாளர், ஆணுக்கு ஆண் இடையாளர் இப்படின்ட்டு வந்து கண்டிப்பாக நியமிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து சொன்னார். முக்கியமாக இன்னொரு விஷயம், ரேஷன்னு சொல்லும்போது தான் இது எனக்கு ஞாபகம் வந்தது. அதை அவர் வந்து சொல்லியிருந்தார், அரிசியை தவிர மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்கெட் போட்டு தான் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து சொன்னார். ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஊழல் நடக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டா அவ்வளோ சீக்கிரத்தில் இதாகாது. மீனவர்களுக்கு அவங்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறத வந்து சொன்னார். அண்ட் அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் செஞ்சு தர முடியுமோ அவ்வளோ வசதிகள் நாங்கள் செஞ்சு தருவோம் அப்படின்ட்டு வந்து சொன்னார். அண்ட் அதுக்கப்புறம் பெண்கள், அதுக்கப்புறம் ஆண்கள், இவங்களோட சேஃப்டி எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் அடிப்படையான எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் வந்து முதன்மையாக அதுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து சொன்னார். இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா வேணுங்கிற விஷயத்த செஞ்சு கொடுத்துட்டாலே அவங்களுக்கான பாதையை அவங்களே வந்து தேடி போயிடுவாங்க. அதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணுமோ அதை நம்ம வந்து செய்வோம் அப்படிங்கிறத வந்து சொன்னார். விவசாயிகளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இருப்போமே தவிர அவங்களுக்கு வேண்டாததை நம்ம பண்ணவே மாட்டோம். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து சொன்னார். கொள்முதல் நிலையங்களில் பார்த்திங்கன்னா இந்த பயிர்கள் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகுது. அதுக்கு எல்லாமே நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்னெல்லாம் எடுக்க முடியுமோ அதெல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக எடுப்போம். அண்ட் இந்த மூட்டை தூக்குறவங்க, அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் வைக்கிறவங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே வந்து கமிஷனே வாங்காத மாதிரி பார்த்துப்போம். அப்படியே கமிஷன் வாங்கினாலும் அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத வந்து சொன்னார். உண்மையிலுமே இதெல்லாமே பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான். இது தஞ்சாவூருக்குள்ளே போகும்பொழுதும் சரி, இப்போ கிளம்பி வரும்போதும் சரி, மக்களோட வரவேற்பு பார்த்திங்கன்னா அப்படி இருந்தது. ஒவ்வொரு ஊர்கள்லேயும் பார்த்திங்கன்னா அந்த அன்பும் அந்த ஆதரவும் ஒவ்வொரு நாளைக்கும் மேலே 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 போய்கிட்டே இருக்குதுங்க. ரொம்பவுமே பார்க்குறதுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. அண்ட் அவர் காலையில் கிளம்பும் போதும் இல்லை இங்கே வரும்போதும் நினைக்கிறேன், இந்த வீடியோ மட்டும்தான் பார்த்தேன், அவரோட கார் இப்படி போயிட்டுருக்கு. இந்த சைடு பார்த்தா ஸோ நம்ம டிவிக்கு கட்சியோட அந்த பேனர் வச்சு அங்கே ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்குது, ரோட் சைட்லேயே தான். அங்கே வந்து ஒரு டேபிள் வச்சு சாப்பாடு வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை வந்து அவர் பார்த்துட்டு தான் போயிருப்பார் கண்டிப்பாக. அங்கே இருந்தவங்களோட ஸ்மைல் பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு அந்த மனுஷன் பெருமைப்பட்டிருப்பார் அண்ட் இவங்களும் அதை ஒரு பெருமையாக நினச்சிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடிஞ்சது. ஒரு செகண்ட் கண் கலங்கிடுச்சு தாங்க. கடைசியாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அங்கே ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சுக்கலான் இருக்கேன். நம்ம சத்யராஜோட பொண்ணு இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட நான் ஒன்று மட்டும் அவங்க கேட்ட கேளுக்கு பதில் சொல்லிக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து அரசியல் வர்றதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்ட்டு வந்து ஒரு கேள்வி கேட்டிங்கள, அதுக்கு நான் வாயால் சொல்கிறத விட ஒரு ப்ரூஃபாக எடுத்து காமிச்சிட்டுங்களா?
பார்த்துட்டு போகிறீங்களா? பாருங்கள். உங்க விஜய் உயிர் என்ன வரனா, உங்க விஜய் எளியவன் குரல் தான். உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா, உங்க விஜய் எளியவன் குரல் தான். உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா, மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. நான் ஏழைங்களுக்கு சின்னதாக ஒரு அன்னதானம் செஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணி உங்கள் ஊரில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் போட்டால் அதையும் நீங்கள் செய்கிறீங்க. அதாவது இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு நான் நினச்சா எத்தனை மோதிரம் வேணாலும் போடலாம். ஆனால் உங்கள் சக்தியும் மீறி ஒரு 20-30 குழந்தைங்களுக்கு நீங்கள் தங்க மோதிரம் போடுறீங்கன்னு நான் கேள்விப்படும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே ரத்த தானம் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேர் கண் தானம் செஞ்சுருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உணர்வோட இலங்கை தமிழர்களுக்காக ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம். அன்னைக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 25,000 தந்தி அனுப்பிச்சிங்க ஜனாதிபதி அவர்களுக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் தமிழ் மீனவர்களை கொல்லப்படுவதை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செஞ்சோம். தமிழ்நாடு முழுக்க மூலை முடுக்கிலிருந்து நீங்கள் எல்லாரும் வந்து அன்னைக்கு பெஞ்ச அந்த மழையை கூட பொருட்படுத்தாமல் அந்த மழையில் நின்று நீங்கள் எல்லாரும் குரல் கொடுத்தீங்க. நீங்கள் எல்லாரும் எனக்கு கிடைச்சிருக்கீங்கன்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன மக்களே, பார்த்துட்டிங்களா? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணியிருக்காரா? ஒரு தனி கவர்மெண்ட்டு நடத்தியிருக்காருங்க. கவர்மெண்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் வந்து எங்கள் அண்ணன் அப்போயே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்களே, உங்களுக்கும் சரி உங்கள் அப்பாவுக்கும் சரி, நீங்களும் உங்கள் அப்பா சத்யராஜுக்கும் ஏதாவது கொஞ்சம் மைண்டில் ஏதாவது இது இருக்கா இல்லைன்னு வந்து தெரில. இந்த டிஎம்கேக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களோட மேடைகளில் பேசிட்டு எப்படி தான் இப்படிலாம் இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. என்ன பண்ணியிருக்காராமா? பட்டியலிடுறதாமா? ஏதாவது வந்துட போகுதுங்க வாயிலிருந்து. இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ தான் இந்த ரீசெண்டாக நீங்கள் இந்த மாதிரி கேட்ட கேள்விக்கு எடுத்து எல்லாரும் இந்த மாதிரியான ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்ருக்காங்க.
எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? கொஞ்சமாவது என்ன பண்ணியிருக்காங்க பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு பேசுங்க. புரியுதுங்களா? உங்களுக்கும் சரி உங்கள் அப்பாவுக்கும் சரி. ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை ஏதாவது உங்களால் பண்ண முடிஞ்சுதா? இது சிரிப்பு தாங்க வருது ஆக்சுவலாக. சிபி அவர்களை தான் சொல்கிறேன், சிபி சத்யராஜ் அவர்களை தான் சொல்கிறேன். அவர் இன்ன வரைக்கும் சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒவ்வொரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸும் அதாவது ஸ்டோரிஸும் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ட் நீங்கள் கேட்ட கேள்வி தான் அப்படியே அவர் எடுத்து ஸ்டோரியாக வச்சுருந்தார். நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த ப்ரூஃப் எடுத்து அவரு வச்சுருந்தார். உங்கள் வீட்டிலே ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்கள என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நன்றி மக்களே. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.